80, 90 காலகட்டங்கள்ல காமெடிகளுக்கு பெயர் போனவர்கள் தான் கவுண்டமணி செந்தில். இன்றளவுமே ரசிகர்கள் இவங்களுடைய காமெடிகள மீம்ஸாக யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம காலம் கடந்து கூட இவங்களுடைய காமெடி மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படுது. ஒரு சில ஆண்டு காலமாக இவங்க வயது முதிர்வு காரணமாகவும், உடல்நல குறைவு காரணமாகவுமே தொடர்ந்து சினிமா படங்கள்ல நடிப்பதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் தற்போது 2 பேருமே கம்பேக் கொடுத்திருக்காங்க. செந்தில் அவர்கள் ஒரு சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறாரு. ஆனா கவுண்டமணி அவர்கள் நடிச்சா ஹீரோ தான்ப்பா அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஹீரோவாக நடித்த கடைசியாக வெளியான ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படம் நல்ல வசூலை கொடுக்கல அப்படின்னாலுமே மீண்டும் கவுண்டமணி அவர்களை திரையில பார்த்த சந்தோஷத்துல அவருடைய ரசிகர்களுமே இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது கவுண்டமணி அவர்கள் பல வருடம் கழித்து பிரபல நடிகருடைய படத்துல முக்கிய கதாபாத்திரம் ஒன்றுல நடிக்க இருக்காரா. ஸோ அது வேற எந்த படமும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 திரைப்படம் தான் அப்படின்னுமே சொல்லப்படுது. கவுண்டமணி அவர்களை இந்த படத்துல நடிக்க வைப்பதற்கான முயற்சியை சூப்பர் ஸ்டாரே மேற்கொண்டிருக்காரா. சோ அவர் தான் பாத்தீங்கன்னா நெல்சனிடம் கவுண்டமணி அவர்களை சஜஷன் பண்ணிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய காட்சிகள் தான் தற்போது படமாக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. இந்த தகவல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே பல வருடங்களாக நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.